கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 31. சங்கு இவ்வாறு கூறியதும் இன்னொரு சமிகை செய்தான். உடனே இன்னும் பல நெருப்பு சட்டிகள் அங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டன. அவற்றில் எல்லாம் இருந்து சிறுக சிறுக புகை வெளியில் வந்து கொண்டிருந்தது. யாவற்றையும் கொண்ட இந்திராபாயின் ஆவி ஒடுங்கத் தொடங்கியது. தப்பி போகவோ வழியில்லை. அடடா, நாம் பேசாமல் கிருஷ்ணாராவை பூரணமாக நம்பியிருந்தால் நாம் இந்த விதமான கோரமான பிரண ஆபத்தில் சிக்கியிருக்க மாட்டோமே. நாம் மூடத்தனமாக இந்த பெரியசாமி பிள்ளையை நம்பிக்கொண்டு வந்தோம். அவன் எக்கதியானானோ தெரியவில்லையே. நாம் கிருஷ்ணாராவின் ஆலோசனையை கேட்டு நடந்திருந்தால் இப்படி அகப்பட்டு கொண்டிருக்க மாட்டோமே என்று பிராண அவஸ்தையடைந்தாள். இனி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவளுக்கு எல்லளவும் இல்லை. சீனாக்காரர்கள் மிக்க கோரமான ஏற்பாடுகளை எல்லாம் ஆயத்தமாக செய்து விட்டார்கள். பல சட்டிகளில் புகைந்து கொண்டிருந்தது. சவத்தை பதன் செய்ய அதன் மேல் பூசப்படும் தார் போன்ற ஒரு திரவமே. அது சட்டிகளில் உருகுவதற்காக தீயின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கும் சங்கு என்பவனின் சீடர்கள் மந்திர உச்சாடனம் செய்து கொண்டு அதை பதமாக கரையும்படி செய்ய தொடங்கினார்கள். இந்த கருப்பு மருந்தை அவள் தேகத்தில் பூசிய பின் அத்தேகத்தை பொன் தகடுகளில் சுருட்டுவதற்காக சிலர் ஏராளமான பொன் ரேக்குகளை கீழே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் எல்லாம் ஆயத்தமாகிவிட்டன. இனி கடைசி விஷயம் நடக்க வேண்டியதே. அதாவது இந்திராபாயை ஸ்மரணை இழக்கச் செய்து அவள் தேகத்தின் மேல் அக்கருப்பு மருந்தை பூசி தேகத்தை பொன்ரேக்கில் சுருட்டி பெட்டியில் வைத்து அடக்கம் செய்துவிட வேண்டியதுதான். அங்கிருந்த நெருப்பு சட்டிகளில் மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு மேலே பொன்ரேக்குகள் ஒட்டப்பட்டிருந்த ஒரு சட்டியை சங்கு தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு 2 ஆட்களை குறிப்பாக நோக்கி இவளை பிடித்து கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் அவ்வாறு இந்திராபாயை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். பரிதாபம், அவள் சற்றேனும் திமிரிக்கொண்டு செல்லும் நிலைமையில் இல்லை. சங்கு கையில் வைத்து கொண்டிருக்கும் சட்டியிலிருந்து புகை வெளியில் வரவில்லை. அதன் மேல் மூடியை திறந்தால் அப்போது கூட அதிலிருந்து சன்னமாக புகை வெளிவரும். சங்கு அச்சட்டியை இந்திராபாயின் அருகில் கொண்டு போய் அதன் மூடியை திறந்து அதிலிருந்து வரும் புகையை அவள் நாசியில் ஏறும்படி செய்தான். 2 வினாடிக்குள் இந்திராபாய் ஸ்மரணை இழந்து விட்டாள். இந்திராபாய் இத்தகைய ஆபத்தான நிலைமையில் இருக்கும் சமயத்தில்தான் ஜெகதீசனும் சாதாரண உடையணிந்த போலீஸ்காரனும் அங்கு சென்றார்கள். இவர்கள் கதவை தட்டியதும் சத்யதேவி வந்து கதவை திறந்து, என்னால் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது என்றாள். ஜெகதீசனும் போலீஸ்காரனும் அவனோடு பேசிக்கொண்டே உள்ளே சென்றார்கள். ஜெகதீசன் அவளை நோக்கி, இதோ என் கூட வந்திருக்கிறாரே நண்பர், இவருக்கு உத்தியோக முறையில் மிக்க இக்கட்டு நேர்ந்திருக்கிறது. உன் தேவதையின் மூலமாக நீ இதற்கு ஏதேனும் பரிகாரம் அல்லது ஆலோசனை கூறக்கூடும் என்று நம்பியே இவரை இங்கு அழைத்து வந்தேன். நான் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கையில் வழியில் இவர் என்னை சந்தித்து தன் குறையை கூறி முறையிட்டு கொண்டார் என்றான். சத்யதேவி வேறு எவ்வித பதிலும் கூற முடியாமல், சரி, இப்பொழுது சமயம் சரியாக இருந்தால் என் தெய்வம் அவ்வாறே உதவி செய்யும். எதற்கும் என்னாலான வரையில் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று உடனே அவள் அதற்கு வேண்டிய ஆயத்தம் செய்ய தொடங்கி சாளரங்களை மூடச் சென்றாள். அவள் ஒரு சாளரத்திற்கு அருகில் சென்று அதை மூடப் போகும் பொழுது வீதியில் 2-3 போலீஸ்காரர்கள் தன் வீட்டை நோக்கி கொண்டிருப்பதை கண்டாள். ஜெகதீசன் வீட்டை சுற்றி மறைவிடத்தில் பதுங்கிக் கொண்டிருக்கும்படி ஏற்பாடு செய்த போலீஸ்காரரில் 2-3 பேர் அஜாக்கிரதையாக அந்த சமயம் தங்கள் மறைவிடத்தை விட்டு வெளியில் வந்து தெரிந்து கொண்டிருந்தார்கள். கள்ளர், அதிலும் பிரசித்தி பெற்ற சாமர்த்தியமான கள்ளர்கள் எப்பொழுதும் போலீஸ்காரர் விஷயத்தில் மிக்க எச்சரிக்கையாகவே இருப்பார்கள். அதோடு தான் இருக்கும் இடத்திற்கு பக்கத்தரையில் பெரிய படுகொலை நடக்க இருக்கிறது என்பதை அறிந்திருக்கும் சத்யதேவி எச்சரிக்கையின்றி இருப்பாளோ? போலீஸ்காரரை கண்டதும் அவளுக்கு பெரிய சந்தேகம் உண்டாகிவிட்டது. ஆயினும் அவள் சற்றும் கலவரமடையாதவள் போலவே சாளரத்தை மூடிக்கொண்டு திரும்பி வந்து ஜெகதீசனை நோக்கி, இப்பொழுது சூக்கும அவஸ்தைக்கு செல்ல எனக்கு போதுமான சக்தி இல்லை என்று விசனிக்கிறேன் என்று கூறிவிட்டு, நீங்கள் போங்கள் என்று கூறுவது போல கதவை நோக்கினாள். ஜெகதீசன் அதை கவனிக்காதவன் போல காலதாமதம் செய்வதற்காக மறுபடியும் அவளை வேண்டிக் கொண்டான். கடைசியில் அவள் கலவரத்தோடு, இப்பொழுது முடியாது, நீங்கள் போங்கள் என்று கடுகடுப்பாக கூறினாள். இவர்கள் நடவடிக்கையால் அவளுக்கு பூரண சந்தேகம் உண்டாகிவிட்டது. அவர்கள் பின்னும் சற்று நேரம் வாதாடத் தொடங்கினார்கள். ஒன்றும் முடியவில்லை. சத்யதேவி சட்டென்று பாய்ந்து போய் இருண்ட மூலையில் எதையோ தடவினாள். ஜெகதீசன் இனி காரியத்தை நடத்த வேண்டியது என்று கருதி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து போய் அவளை கெட்டியாக பிடித்து கொண்டான்.
அவன் கூட இருந்தவன் ஓடி வந்து, இவளை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ சமிக்கை கொடுத்து விடு என்று கூறி அவளை பிடித்து கொண்டான். ஜெகதீசன் சாளர தண்டை சென்று திரையை நீக்கி கதவை திறந்து வெளியில் இருக்கும் போலீஸ்காரர்களுக்கு சமிக்கை செய்துவிட்டு திரும்பினான். அதற்குள் சத்யதேவி திடீரென்று போலீஸ்காரன் பிடியிலிருந்து திமிரிக்கொண்டு ஓடிப்போய் மறுபடியும் மூளையின் சுவரில் எதையோ தடவினாள். அதே சமயம் சாளரத்தில் இருந்து திரும்பி ஜெகதீசன் பாய்ந்து மறுபடியும் அவளை பிடித்து கொண்டான். போலீஸ்காரன் மறுபடியும் அவளை இழுத்து புயத்தை முறுக்கினான். ஜெகதீசன் அவள் பார்த்த இடத்தில் சுவரை சோதித்து பார்த்தான். மறு அறையில் இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய அந்த அறையில் ஒரு மணி இருக்கிறது. இங்கு சுவரில் இருக்கும் ஒரு பொத்தானை அழுத்தினால் அந்த மணி அடிக்கும். அதை அழுத்தி தன் கூட்டாளிகளுக்கு எச்சரிக்கை செய்யவே அவள் முயன்றாள். ஆனால் அப்பொத்தான் அவள் கைக்கு அகப்படவில்லை. ஜெகதீசன் அங்கிருக்கும் பொத்தானை தெரிந்து கொண்டு அதில் என்ன மர்மம் இருக்கும் என்று சிந்தித்தான். அடுத்த அறையில் பூரணமாக ஸ்மரணையற்றிருக்கும் இந்திராபாயை 2 சீனாக்காரர்கள் பிடித்து கொண்டார்கள். சங்கு மந்திரம் ஜபித்து கொண்டே அங்கிருக்கும் சட்டியிலிருந்த கருப்பு பசை போன்ற ஒருவித தைலத்தை அவளுடைய கரங்களில் பூசத் தொடங்கினான். பெரிய பூசாரியாக அவன் அவ்வேலையை செய்து கொண்டிருக்கையில் அங்கிருந்த மற்ற சீனாக்காரர்கள் எல்லாம் துதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயம் சக்கரத்தை சுழற்றி கொண்டிருந்த வயோதிகனாகிய சீனாக்காரன் திடீரென்று அதை விட்டு நின்று, சந்தடி செய்ய வேண்டாம், எச்சரிக்கையோடு கவனியுங்கள் என்று கூறுபவன் போல 2 கரங்களையும் மேலே தூக்கி காட்டினான். அதை கண்ட யாவரும் திடுக்கிட்டு மிக்க வியப்படைந்து நோக்குவதற்குள் அவர்கள் இன்னும் பிரமையடையத்தக்க விதமாக அவன் தெய்வ விக்கிரகம் இருக்கும் மேடையிலேறி நின்று யாவரையும் நோக்கி உற்று மிக சத்தமாக, இது சுத்த மூடத்தனம். நமது மகிமை பொருந்திய சிங்சாவுக்கு அந்நிய மதத்தை சேர்ந்த இந்த வெள்ளை பிசாசு எண்ணத்திற்காக உங்களில் பெரிய கிழவனாகிய நான் இதை அறிய விரும்புகிறேன் என்றான். இம்மொழிகளை கேட்டதும் அனைவரும் மின்சாரம் ஏற்பட்டவர்கள் போல திக்பெருமை அடைந்து நடுக்கத்தோடு அவனை நோக்கிய பிறகு தங்கள் பெரிய பூசாரியை நோக்கினார்கள். சங்கு மிக்க கோபமடைந்து கண்கள் சிவந்து அவயங்கள் துடிக்க அக்கிழவனை நோக்கி, உடனே மேடையை விட்டு இறங்கு, சீக்கிரம் என்று உருமினான். ஆனால் அக்கிழவனும் இறங்க மறுத்துவிட்டான். சங்கு அடங்காத கோபத்தோடு தன் ஆட்களை நோக்கி, இவனை இழுத்து கீழே தள்ளுங்கள் என்றான். உடனே 2 சீனாக்காரர்கள் பாய்ந்து போய் கிழவனை இழக்க முயன்றார்கள். கிழவன் ஜி ஜிட்சு என்று ஒரு அபூர்வ மல்யுத்த சாமர்த்தியத்தால் ஒரு வினாடியில் அவர்கள் இருவரையும் கீழே மோதி அடித்து விட்டான். கிழவன் அத்தகைய பலம் காட்டியது எல்லோருக்கும் சொல்லனாத பிரமையை உண்டாக்கிவிட்டது. இதை கண்ட சங்கு அடக்க முடியாத கோபமடைந்து தானே திடீரென்று ஒருவரும் எதிர்பாராத விதமாக பாய்ந்து சென்று சட்டென்று மேடையில் இருக்கும் கிழவனுடைய தாடி மீசைகளை எட்டி பிடித்து இழுத்தான். உடனே யாவரும் பெரும் திகிலும் வியப்பும் அடையத்தக்க சம்பவம் நேர்ந்தது. என்னவெனில், சங்கு அக்கிழவன் தாடி மீசை பிடித்து இழுத்த பொழுது அவை அடியோடு அவன் கையில் வந்து விட்டன. மேடை மேல் நின்ற கிழவன் நமது துப்பறியும் சிங்கமாகிய கிருஷ்ணாராவாக மாறிவிட்டான். கிருஷ்ணாராவ் கையில் பிடித்து நீட்டிய துப்பாக்கியோடு மேடை மேல் நிற்பதைக் கண்ட அனைவரும் பேரிடி விழுந்தவர்கள் போல ஆனார்கள். சங்கு ஒரு தாண்டில் அங்கிருந்து பெரிய சேமக்களத்தின் பின்னால் போய் நின்று கொண்டான். சீனாக்காரரில் துணிகரமான சிலர் கிருஷ்ணாராவை பிடிக்க அவன் மேல் பாய்ந்தார்கள். கிருஷ்ணாராவ் அவர்கள் தலைவனாக முன்னே வந்தவனை சுட்டு வீழ்த்தி மற்றொருவனை காயப்படுத்தினான். 3ஆமவனாக வந்தவனை கரத்தால் குத்தி வீழ்த்தப்பட்டான். உடனே யாவரும் பின்னடைந்தார்கள். ஆயினும் அத்தனை பேரோடு ஒருவன் என்ன சாமர்த்தியமுடையவனாக எனினும் எவ்வளவு நேரம் போராட முடியும்? ஆயினும் கிருஷ்ணாராவ் தைரியத்தாலும் சாமர்த்தியத்தாலும் அவர்கள் பின்னடைந்த அதே நிமிடம் மறுபடியும் அவர்கள் தைரியமடைந்து பாய்ந்து வர அவகாசம் கொடாமல் சட்டென்று இந்திராபாயை தூக்கி கொண்டு திரையை தள்ளி அடுத்த அறைக்குள் பாய்ந்து கதவை தாளிட்டு கொண்டான். அந்த அறையில்தான் பெரியசாமி பிள்ளை கட்டி போடப்பட்டிருக்கின்றான். கிருஷ்ணராவ் முன்னே எடுத்து தன் மடியில் மறைத்து வைத்திருந்த சீனாக்காரரின் கத்தியை எடுத்து பெரியசாமியின் கட்டுகளை அரித்து விட்டான். சீனாக்காரர் தாங்கள் ஏமாந்து போனதால் மிக்க ஆத்திரம் கொண்டு அறையின் கதவை உடைக்கத் தொடங்கினார்கள். கதவு சற்று சந்து விட்ட பொழுது கிருஷ்ணராவ் பட்பட் என்று அந்த சந்தின் வழியாக சுட்டான். அதனால் சீனாக்காரர்கள் மறுபடியும் பின்னடைய வேண்டியதாயிற்று. கிருஷ்ணராவ் அந்த அறையில் சிக்கியிருக்கும் பொழுது பக்கத்து அறையில் போலீசார் உள்நுழைந்து விட்டார்கள். சத்யாதேவி பிடித்து கொள்ளப்பட்டாள். ஜெகதீசன் சுவரில் தடவிய பொழுது அகப்பட்ட பொத்தானிலிருந்து ஒரு கம்பி நெடுக சுவரோரமே சென்றது. அதை பற்றி சென்றால் அது மறைவாக இருக்கும். வேறொரு அறைக்கு ஒரு சமயம் கொண்டு போய்விடும் என்று கருதிய ஜெகதீசன் அவ்வாறே அக்கம்பியை பற்றி கொண்டே சென்றான். அக்கம்பி சுவரோரமாகவே நெருப்பு குழி அருகில் சென்றது. ஜெகதீசன் அங்கு போய் தடவியதும் தற்செயலாக அங்கிருந்த ரகசிய கதவை திறக்கும் பொத்தானை அழுத்திவிட்டான். உடனே அங்கிருந்த ரகசிய கதவு படீரென்று திறந்து கொண்டது. ஜெகதீசன் அவ்வழியாக பக்கத்து அறைக்குள் நோக்கினான். அந்த சமயம்தான் கிருஷ்ணாராவ், இந்திராபாய், பெரியசாமி இவர்கள் இருக்கும் அறையின் கதவை சீனாக்காரர்கள் பட்டென்று உடைத்து விட்டார்கள்.
சங்கு ஆவேசத்தோடு அதட்டியதால் அவன் ஆட்கள் உள்ளே நுழைந்தார்கள். கிருஷ்ணாராவ் பட்பட்டென்று இருவரை சுட்டுவிட்டு கத்தியால் மற்ற பேரை நெருங்க ஒட்டாது தாக்கினான். பெரியசாமி கிருஷ்ணாராவின் உதவிக்கு வர 2 சீனாக்காரர்கள் அவன் மேலேயே கண் வைத்திருந்தவர்கள் அவனை பிடித்து கட்டிவிட்டார்கள். இதற்கிடையில் ஜெகதீசன் கிருஷ்ணாராவின் குரலை கேட்டுவிட்டதும் மிக்க வியப்படைந்து விட்டான். அவன் மனம் பதைத்த உடனே போலீஸ்காரரோடு பாய்ந்து சென்றான். கிருஷ்ணாராவ் தன்னாலான வரையில் அத்தனை பேரையும் கிட்ட நெருங்க ஒட்டாமல் மிக்க சாமர்த்தியத்தோடு சீனாக்காரரின் கத்தியை நாற்புறங்களிலும் பால் மாறாமல் வீசிக்கொண்டிருந்தான். ஆயினும் ஒரு மனிதன் 10 பேருக்கு அதிகமானவர்களோடு எந்நேரம் சமாளிக்க முடியும்? ஆச்சு அவன் அகப்பட்டு கொள்ளும் சமயம். அப்பொழுதுதான் ஜெகதீசனும் போலீசாரனும் பாய்ந்து உள்ளே சென்றார்கள். ஜெகதீசன் 2 வார்த்தைகளில் யார் உள்ளே சிக்கியிருப்பது என்பதை அவர்களுக்கு கூறிவிட்டான். பின்னால் நடந்த விவகாரம் 2 நிமிடங்களில் முடிந்துவிட்டது. போலீசார் அதிகாரமும் நீதியும் தங்களிடம் இருக்கும் தைரியத்தால் யானை கூட்டத்தில் புகுந்த சிங்கங்கள் போல கைக்கு அகப்பட்டவர்களை கொல்ல அஞ்சவில்லை. அவர்கள் முன் சீனாக்காரர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தப்பி ஓடியவர்கள் போக மீதி இருந்தவர்கள் உடனே விலங்கிடப்பட்டார்கள். சங்கு அகப்பட்டு கொண்டான். யாவும் திருப்திகரமாக முடிந்ததை அறிந்த கிருஷ்ணாராவ் முன்னே இந்திராபாயிடம் சென்று அவளை நோக்கினான். பெரியசாமி பிள்ளை முன்னமே கட்டவிழ்த்து விட்டிருந்தான். இந்திராபாய் அப்பொழுதுதான் ஸ்மரணை வந்து கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு எதுவும் சரியாக விளங்கவில்லை. அவள் முன்னே தன் அருகில் இருக்கும் பெரியசாமி பிள்ளையை நோக்கி புன்னகை புரிந்து கொண்டே எழுந்து உட்கார்ந்தாள். அதற்குள் கிருஷ்ணாராவை கண்டாள். அவளுக்கு நடந்த விஷயங்கள் என்னவை என்று ஒன்றுமே தெரியாது. கிருஷ்ணாராவ் அவளை நோக்கி, உன் பிராண ஆபத்து நீங்கியது, நீ இனி வீட்டிற்கு செல்லலாம் என்றான். உடனே பெரியசாமியும் இந்திராபாயும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். அதை கண்டதும் கிருஷ்ணாராவ் ஒருவித கேலியும் வெறுப்புமான மாதிரியாக அவர்கள் செல்வதை நோக்கினான். அதற்குள் போலீசார் அகப்பட்டவர்களுக்கெல்லாம் விளங்கிட்டு அங்கிருந்து பிடித்து கொண்டு போக ஆயத்தப்பட்டார்கள். அச்சமயம் சங்கு கிருஷ்ணாராவை மிக்க பரிதாபமான பார்வையாக நோக்கி, தயவு செய்து உம்மிடம் ஒரு சங்கதி ரகசியமாக கூற எனக்கு இடம் தர பிரார்த்திக்கிறேன் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான். கிருஷ்ணாராவ் அவன் முகத்தை சற்று நேரம் உற்று நோக்கிய பின் அவன் ஏதோ உண்மையை கூறப்போகிறான் என்று உணர்ந்து போலீஸ்காரரை நோக்கி, சகோதரர்களே, சற்று எட்ட நில்லுங்கள், அவன் என்ன கூறப்போகிறான் என்பதை பார்ப்போம் என்று கூறினான். போலீஸ்காரர்கள் உடனே எட்டச் சென்றார்கள். அதன் பிறகு சங்கு கிருஷ்ணாராவை நோக்கி, நான் உன்னை தெய்வமாக நம்பி கூறுகிறேன். நான் இதே நகரத்தில் எவ்வளவோ விவகாரங்களை, ஏன் வெள்ளையாக கூறுகிறேன், எத்தனையோ குற்றங்களை செய்திருக்கிறேன். உன் போன்ற அபூர்வ சாமர்த்தியமும் தீரமும் படைத்த எந்த போலீஸ் உத்தியோகஸ்தனும் துப்பறிபவனும் என் பூசை அறைக்குள் வந்ததே இல்லை. நீயே என்னை பிடித்து கொண்டு விட்டாய். நீ மாத்திரம் என்னை இச்சமயம் தயவு செய்து விட்டுவிடுவதாக வாக்களித்தால் நான் இதோடு இத்தகைய தொழிலை விட்டுவிடுவதோடு உனக்கு பெரிய ரகசியம் ஒன்று கூறுகிறேன். அதாவது முஷ்டிகரம் யார் என்பதையே கூறிவிடுகிறேன் என்றான். கிருஷ்ணாராவ் ஒரு வினாடி சிந்தித்தான். முஷ்டிகரம் யார் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் சரியான ருசுவோடு பிடிக்க வேண்டும் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறான். தனக்கு தெரிந்த ரகசியத்தை அவன் ஜெகதீசன், இந்திராபாய் இவர்களிடம் கூட கூறவில்லை. ஏனெனில் முஷ்டிகரம் போல மாறுவேடம் அணிந்து இத்தகைய காரியங்களை எல்லாம் செய்யுமாள் நன்றாக வாசித்தவன், புத்தி கூர்மையும் அதிசயமான தந்திர சாமர்த்தியமும் உடையவன். தான் யார் என்பதை கிருஷ்ணாராவ் அறிந்து கொண்டான் என்று அவனுக்கு எல்லளவு சந்தேகம் உண்டாகிவிட்டால் அவன் அடியோடு தப்பித்துக் கொள்வான். அதோடு அவன் மேல் வேறு விதமான பல சாட்சியங்கள் இருப்பினும் அவை யாவும் நேரான சாட்சியம் ஒன்றேனும் இருந்தால்தான் துணை ருசுக்களாக உதவும். நேரான சாட்சியம் இன்னும் ஆகப்படவில்லையாகையால் கிருஷ்ணாராவ் சங்கு கூறுவது உண்மையா இல்லையா என்பதை எளிதில் அறிந்து கொள்ளக்கூடும். அதனால் அவனை முஷ்டிகரம் யார் என்று நேராக கேட்காமலே தந்திரமாக அவன் யார் என்று கூறும் முன் அவன் அங்க அடையாளங்கள் என்ன, அவனுக்கு மனம் முடிந்ததா, என்ன வயதிருக்கும் என்று கேள்விகளை கேட்டு கடைசியில் அவனை நீ கடைசியாக எப்பொழுது எங்கே பார்த்தாய் என்று கேட்டான். அதற்கு சங்கு கூறிய விடைகளால் அவன் உண்மையை கூறவே கருதினான் என்று தெரிந்து கொண்ட பிறகு, சரி அவன் யார் கூறு என்றான். சங்கு கிருஷ்ணாராவின் செவியில் ஒரு பெயரை கூறினான். கிருஷ்ணாராவிற்கு முன்னமே சந்தேகமாக அப்பையன் தெரிந்திருப்பினும் இப்பொழுது அவன் கூறுவதால் ஐயமின்றி விளங்கிவிடவே அவன் வாக்களித்தபடி சங்கு என்பவனை விட்டுவிட்டு மற்ற பேர்களை பற்றியும் பின்னால் விவகாரம் நடத்தலாம் என்றும் போலீசாரோடு ஏற்பாடு செய்து கொண்டான். மறுநாள் சங்கு தன் அறையில் உழவிக்கொண்டே கிருஷ்ணாராவுக்கு வாக்களித்தபடி முஷ்டிகரத்தை பிடித்து தண்டிக்க தகுதியான ருசு சேகரம் செய்வதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தான். அவன் இருப்பது சாதாரணமான ஒரு வீட்டில் இருக்கும் ஒரு சிறிய அறை. சீன தேச வழக்கப்படி அது அமைக்கப்பட்டிருக்கிறது. சுவரோரங்களில் விலை உயர்ந்த பூவேலை செய்த பட்டு திரைகள் விடப்பட்டிருந்தன. சங்குவும் மிக்க விலையுயர்ந்த பட்டு உடை தரித்து கொண்டிருந்தான். கடைசியில் அவன் அங்கிருந்த ஒரு பெரிய சாய்வு மேசை மேல் உட்கார்ந்து மறுபடியும் கிருஷ்ணாராவ் விஷயத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தான். சற்று நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான்.
திடீரென்று அவன் மனதில் ஏதோ ஒரு யோசனை உதித்தது. உடனே மேசை மேல் இருந்த ஒரு மணியை அடித்தான். அப்பொழுதே குனிந்து மேசையின் பக்கத்தில் இருந்த ஒரு பொத்தானை அழுத்தினான். 2 வினாடிக்குள் தரையில் விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலம் மேலுக்கு தள்ளப்பட்டதும் அங்கிருந்த ஒரு நிலவறை கதவு திறக்கப்பட்டு அவ்வழியாக சங்கின் காரியஸ்தனான ஒரு சீனாக்காரன் மேலேறி வந்தான். அவன் சந்தடி செய்யாமல் அறையில் வந்து கரத்தில் வைத்துக் கொண்டிருந்த கடித உரையை தன் தலைவன் முன் நீட்டினான். சங்கு தன் சிந்தனைக்கிடையில் வேறு விஷயம் குறுக்கிட்டது போல முகத்தை சுளித்துக் கொண்டே அவ்வுரையை வாங்கி கிழித்து உள்ளிருக்கும் கடிதத்தை எடுத்து வாசித்தான். அக்கடிதம் கையால் அடிக்கும் அச்சு எழுத்தால் அச்சடிக்கப்பட்டிருந்தது. சரியாக 12 மணிக்கு என் மூலஸ்தானத்திற்கு வா. இக்கடிதத்தை உடனே அழித்துவிடு. இதன் கீழ் முஷ்டிகரத்தின் குறியிடப்பட்டிருந்தது. சங்கு இதை வாசித்து பார்த்த பின் தன் காரியஸ்தனை நோக்கினான். காரியஸ்தன் கரங்களை மடித்துக்கொண்டு தலையை சாய்த்து கொண்டு அசைவற்று நின்றிருந்தான். சங்கு, சரி, நீ போகலாம் என்று கையால் சமிக்கை செய்தான். காரியஸ்தன் பேசாமல் வந்த வழியே கீழிறங்கி கதவை மூடிக்கொண்டு சென்றான். சங்கு மறுபடியும் அக்கடிதத்தை வாசித்து பார்த்தான். அவன் முகத்தில் கபடமான பார்வையும் புன்னகையும் தோன்றின. சட்டென்று தன் கடியாரத்தை எடுத்து பார்த்தான். பிறகு ஒரு நெருப்புக்குச்சி எடுத்து கிழித்து அக்கடிதத்தை கொளுத்த போனான். அதன் ஒரு முனை பற்றத் தொடங்கும் பொழுது ஏதோ சிந்தனையால் சட்டென்று தீக்குச்சி அணைத்துவிட்டு அக்கடிதத்தை மடித்து உச்சேபியில் வைத்துக் கொண்டான். சற்று நேரம் கழித்து சங்கு அங்கிருந்து புறப்பட்டான். இதற்கிடையில் முஷ்டிகரம் தன் புது மறைவிடத்தில் இன்னொரு பெரும் கொலை செய்ய மிக்க சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் வேலை செய்யும் அறை ஒரு சிறிய அறை. அது ஒரு சிறு ரசாயன மருந்து கடை போல் இருக்கிறது. சுவர்களில் எல்லாம் அலமாரிகள் இருக்கின்றன. அவற்றில் வரிசையாக கந்தக திராவகம், கந்தக வெடி உப்பு திராவகம் முதலிய அபாயமான வேலைகளை செய்யும் ரசாயன மருந்துகளும், நவீனமாக கண்டுபிடிக்கப்பட்ட கொடிய பாஷாண வகைகளும், வெடி மருந்துகளும், வெடிகுண்டுகள் செய்யும் கருவிகளும், பலவித ஆயுதங்களும் நிறைந்திருக்கின்றன. அந்த அறையின் ஒரு மூலையில் ஒரு ஆசனத்தில் முஷ்டிகரம் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுதுதான் ஒரு பயங்கரமான வெடிக்கருவியை தயாரித்து முடித்தான். அது வெளிப்பார்வைக்கு ஒரு சாதாரண பொட்டணம் போல தோன்றுமாறு அதன் மேல் கடிதம் சுற்றி கொண்டிருக்கிறான். அந்த சமயம் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு அப்பொட்டணத்தை மறைத்து வைத்துவிட்டு பூனை போல எழுந்து போய் கதவை திறந்தான். உடனே அங்கு சங்கு உள்ளே வந்தான். இப்பொழுது அவன் அந்நகரில் உள்ள உடைகளை வெளுக்கும் தொழிலை செய்யும் சீனாக்காரர்களில் ஒருவன் போல வேடம் அணிந்து கொண்டிருக்கிறான். முஷ்டிகரம், சரியான வேலைக்கு வந்தாய் என்று கூறிக்கொண்டே கதவை மூடினான். இருவரும் அனாவசியமாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முஷ்டிகரம் சங்கை நோக்கி மேசை மேலிருக்கும் சிப்பத்தை அவனுக்கு காட்டி, இதோ இது ஒரு வெடிகுண்டு. நீ இதை மிக்க ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். தவறி கீழே விட்டு விட்டாயோ நீ உடனே செத்தாய். இது தீபம் வைப்பதற்குள் கிருஷ்ணாராவின் அறையில் இருக்க வேண்டும். நான் சொல்வது தெரிகிறதா? உன்னால் செய்ய முடியுமா என்றான். சங்கு அந்த வெடிகுண்டை உற்று நோக்கிவிட்டு, அச்சப்பட வேண்டாம், நான் அதை செய்து முடிப்பேன். இன்னும் 1 மணி நேரத்தில் இது கிருஷ்ணாராவின் அறையில் சேர்ந்துவிடும். நீ என்னை பூரணமாக நம்பு என்றான். முஷ்டிகரன் சரிதான் என்றதும் சங்கு அச்சிப்பத்தை மிக்க பயத்தோடு உட்சட்டைக்குள் பத்திரமாக வைத்துக்கொண்டு தலையசைத்து கொண்டு அங்கிருந்து வெளிப்பட்டான். கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் ரசாயன சாலை அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணாராவ் தேகத்திற்குள் உள்ள அவயங்கள் போன்ற மறைவில் உள்ள பொருட்களை படம் பிடிக்கும் ஒருவித கருவியை சோதனை செய்து கொண்டிருக்கிறான். ஜெகதீசன் எதிரில் நாற்காலில் உட்கார்ந்திருப்பவன் கிருஷ்ணாராவை நோக்கி, இந்த முஷ்டிகரத்தை பற்றிய சங்கதி எப்படித்தான் முடியுமோ? அவன் எப்பொழுதுதான் ஆகப்படுவானோ? ஒன்றும் தெரியவில்லையே. இத்தனை முறை அவன் விஷயங்களில் பிராண ஆபத்திற்கு துணிந்து பிரவேசித்தும் இன்னும் அவன் உளவு அறியப்படாமல் இருப்பது மிக்க ஆச்சரியமாக இருக்கிறது என்றான். கிருஷ்ணராவ் தன் கையில் இருந்த எந்திரத்தை மேசை மேல் சட்டென்று வைத்துவிட்டு ஜெகதீசன் முகத்தை ஒருவித பார்வையாக நோக்கினான். அவன் விஷயங்கள் எல்லாம் நன்றாக அனுபவப்பட்ட ஜெகதீசன், இவன் மனதில் என்னமோ மர்மம் இருக்கிறது, நமக்கு கூட இன்னும் வெளியிடாமல் இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு ஆவலோடு அவன் முகத்தை பார்த்தபடி இருக்கிறான். கிருஷ்ணராவ், நண்பனே, அந்த கள்ளப்பயலைப் போல தந்திர சாமர்த்தியமுடையவனை நான் இதுகாரும் சந்தித்ததே இல்லை. அவனிடம் நெருங்கிய ஆட்களுக்கே அவன் சுய உருவம் தெரியாது. ஒவ்வொரு சமயங்களில் தனக்கு ஒருவனுடைய அவசியமான உதவி வேண்டியதாக இருக்கும் பொழுது அவன் தன் சுய உருவத்தை ஏனும் தன்னை பற்றிய முக்கிய உளவுகளை ஏனும் அறிந்து கொள்ள நேர்ந்துவிட்டால் அவனால் ஆக வேண்டிய காரியம் முடிந்ததும் தட்சணம் அவனை கொண்டு விடுவதே இச்சண்டாளன் வழக்கம். இப்படி பல பேர் இவனால் மாண்டார்கள். நமது நகரத்தில் சமீப காலத்தில் சற்றும் உளவறிய முடியாத விதமாகவும், கொலையா அல்லது தற்செயலாக நேர்ந்த ஆபத்தா என்று சொல்ல முடியாத விதமாகவும் சம்பவித்திருக்கும் மரணங்களுக்கெல்லாம் இவனால் நடந்த கொலைகளே. ஒவ்வொரு கொலையும்
ஒவ்வொருவனை கொண்டே செய்திருக்கிறான். சில சமயங்களில் தன் ஆட்களை வேலை செய்ய ஏவிவிட்டு இவன் அந்நியன் போல அந்நியர் கூட்டத்தில் அல்லது அவர்களை பிடிக்க முயல்வோர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பான். இத்தகைய சந்தர்ப்பங்களில் இவன் அவர்களை பிடிக்க முயல்வோருக்கு உதவி செய்வது போலவே காட்டி அவர்களை தப்பு வழியில் செல்ல தூண்டிவிட்டு தன் ஆட்களை தப்பித்து கொண்டு போய்விட உதவி செய்வான். என்ன வேணும் இவனுக்கு நம்மேல் சந்தேகம் உண்டாயின் நாம் அடிந்த மாதிரியே என்று இவன் ஆட்கள் ஒவ்வொருவரும் அறிவார்கள். இவனிடமுள்ள அபாயகரமான கருவிகளாலும் இவன் தந்திர சாமர்த்தியத்தாலும் யாவருக்கும் இவனிடம் நடுக்கமே. ஒருவன் தன்னை அறிந்து கொண்டான் என்று தெரிந்தால் அவனை எவ்வழியிலேனும் கொல்வதையே முதல் வேலையாக கவனிப்பான். ஆகையால் இவனை பற்றி உளவு தெரிந்தாலும் தெரிந்ததாக எல்லளவும் கூட காட்டிக்கொள்ளலாகாது. நொண்டிரங்கன் இவனை பற்றிய உளவுகளை தங்கராஜ பிள்ளையிடம் அளித்து விட்டான் என்பது நாம் அறிந்ததே. அந்த உளவுகள் அடங்கிய கடிதத்தை படித்து பாராமல் கிழித்து விடும்படி இவன் தங்கராஜ பிள்ளைக்கு 2 முறை எச்சரிக்கை அனுப்பினான். அவர் அப்படி செய்யாததால் தான் அவர் கொல்லப்பட்டார். நொண்டிரங்கனும் கொல்லப்பட்டான். இப்பொழுது நான் கூறும் விஷயங்களை நன்றாக நமது உளவரையும் முறைப்படி கவனித்துப்பார். நான் கூறும் நியாயங்களையும் காரணங்களையும் நன்றாக கவனித்துக்கொள். அன்றிரவு, அதாவது நொண்டிரங்கன் உளவை வாங்கி கொண்டு தங்கராஜ பிள்ளை வீட்டிற்கு சென்ற இரவுதான் நீ அங்கு சென்றிருக்கிறாய். நீ அங்கிருந்து திரும்பி வரும் வரையில் நடந்த சங்கதிகள் யாவும் உனக்கு நினைப்பிருக்கும். அந்த விவரத்தை பற்றி பின்னால் பேசுவோம். அதன் முடிவு என்னவெனில், தங்கராஜ பிள்ளை உன்னிடம் எதையும் கூற மறுத்துவிட்டார். பிறகு பெரியசாமி பிள்ளையிடம் உளவு ஆகப்பட்ட விஷயத்தையும் எச்சரிக்கை பற்றியும் கூறினார். அவன் எச்சரிக்கைப்படி நடப்பதே நலமென்று எவ்வளவோ கூறியும் அவர் பிடிவாதமாக அப்படி செய்ய மறுத்துவிட்டார். பிறகு நீ வந்துவிட்டாய். 2 நிமிடங்களுக்கு பின் பெரியசாமி பிள்ளையும் போய்விட்டான். ஆனால் தங்கராஜ பிள்ளை மட்டும் நெடுநேரம் தமது வழக்கம் போல புத்தக சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அன்றிரவு நிலவு நன்றாக பிரகாசித்து கொண்டிருந்தது. மேலே அறையில் வேலை செய்து கொண்டிருந்த தங்கராஜ பிள்ளை அச்சமயம் பின்பக்கமுள்ள சாளரத்தில் எட்டி பார்த்திருந்தால் கீழே 2 பேர் நின்று மேல் நோக்கி பார்ப்பதை கண்டிருப்பார். அவர்கள் கீழிருக்கும் உக்கிரான அறையின் சாளர ஓரத்தில் இருக்கும் நிழலில் பதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் ஒரு கருப்பு முகமுடி அணிந்து கொண்டிருக்கிறான். அவன் தோட்கள் வளைந்திருக்கின்றன. வலது கை கணுக்கையிலிருந்து மடங்கிக் கொண்டு விரல்கள் சுருண்டு கொண்டிருக்கின்றன. அதனாலேதான் அவனுக்கு முஷ்டிகரம் என்று பெயர் வந்தது. அவன் தன் கரத்தில் ஒரு மின்சார கருவியில் கட்டப்பட்டிருந்த 2 கம்பிகளின் நுனிகளை பிடித்து கொண்டிருக்கிறான். தன் கூட இருப்பவனை வெளியில் காவலில் வைத்துவிட்டுத்தான் முன்னமே எச்சரிக்கையாக தாங்கள் கழற்றிவிட்டிருந்த சாளரத்தின் வழியாக உக்கிரான அறைக்குள் நுழைந்தான். மேல் அறையில் இருக்கும் டெலிஃபோனுக்கும் அதற்கு செல்லும் கம்பிகள் அங்கிருக்கும் தண்ணீர் தொட்டின் ஓரமாகத்தான் செல்கின்றன. மறுநாள் நாம் அங்கு கண்டுபிடித்த விவரத்தின்படி அவன் தன்னிடமுள்ள கம்பிகளை அங்குள்ள டெலிஃபோன் கம்பிகளில் பிணைத்துவிட்டு மற்ற வேலைகளையும் முடித்தான். மாடி மேல் தன் அறையில் இருக்கும் தங்கராஜ பிள்ளை மிக்க மனக்கலக்கத்தோடு இருக்கிறார். நொண்டிரங்கன் கொடுத்த கடித உரையை தமது இரும்பு பெட்டியில் வைத்திருக்க அவருக்கு பிரியமில்லை. ஆகையால் அதையும் முஷ்டிகரத்தின் விஷயத்தை சேர்ந்த மற்ற கடிதங்களையும் பெட்டியிலிருந்து எடுத்து சுவரில் இருக்கும் ரகசிய அறையில் வைத்துவிட்டார். அதன் பின் அவர் திரும்பிச் சென்று தமது நாற்காலியில் உட்கார்ந்தார். அந்த சமயம்தான் முஷ்டிகரம் உக்கிரான அறையில் கம்பிகளை பிணைத்தான். 2 வினாடிகளில் அளவு மீறிய மின்சாரம் அக்கம்பிகளின் வழியாக ஏறியது. மேலே டெலிஃபோனில் இருக்கும் மணி உடனே கனகனவென்று சப்தித்தது. தங்கராஜ பிள்ளை சட்டென்று எழுந்து போய் டெலிஃபோனில் இருக்கும் குழாயை எடுத்து செவியில் வைத்ததும் திடீரென்று மின்சாரம் தாக்கி சவமாக விழுந்து விட்டார்.